கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீதிமொழிகளின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் வசனம் 19. உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகின்றேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் நம்பிக்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்பிக்கை என்ற ஒன்று இல்லாமற் போனால் ஒரு மனிதன் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஏன், நிச்சயமாக எந்த காரணமும் இல்லாமல் அந்த மனிதனை மரித்து போக முடியும். உயிரோடு கூட ஒரு நாளும் இருக்க முடியாது. சுற்றி ஆபத்துகள் நடக்கின்றது. சமீபத்தில் தொடர் செய்தி என்னவென்றால், பேருந்துகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளுகிறது, தீப்பற்றி எரிகிறது, மக்கள் மரிக்கின்றார்கள் என்ற செய்தி சமீப காலத்தில் தமிழகத்தில் பிற மாநிலங்களிலே இருந்து நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் ஒரு பேருந்து கூட இன்றைக்கு காலியாக போகவே இல்லை. காரணம் என்ன என்றால், நான் பயணிக்கின்ற பேருந்து அப்படி விபத்துக்குள் சிக்காது, நான் போக வேண்டிய இடத்திற்கு நான் பத்திரமாய் போய் சேர்வேன் என்ற நம்பிக்கை நமக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறதினால்தான் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை அன்றைக்கு அல்லது நேற்று இந்த பேருந்தோ அல்லது ஏதோ ஒரு விபத்தோ நேரிட்டு விட்டது, வெளியே போனால் எனக்கும் நேரிட்டு விடும் என்று சொல்லி நாம் நினைப்போமானால் அதோடு வாழ்க்கை முடிந்துவிடும் அல்லது முடங்கி போய்விடும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்பிக்கை என்பது மிக மிக அவசியமான ஒன்று. ஆனால் கேள்வி என்னவென்றால், அந்த நம்பிக்கையை எதன் மீது நாம் வைத்திருக்கின்றோம் என்று சொல்லி. இன்றைக்கு மக்கள் அநேகர் என்ன செய்கின்றார்கள், நம்பிக்கையை தன்னை சுற்றி இருக்கின்றதான அநேகத்தின் மேல் வைத்திருக்கின்றார்கள். ஒரு சிலர் தங்களுக்கு இருக்கிறதான செல்வத்தின் மீது நம்பிக்கை வைத்திருப்பார்கள். ஒரு சிலர் தனக்கு இருக்கிறதான அதிகாரத்தின் மீது நம்பிக்கை, அவர்கள் வகிக்கிறதான பதவி, வேலை போன்றவற்றின் மீது நம்பிக்கை. இன்னும் ஒரு சில மக்கள் தன்னுடைய பிள்ளைகள் மீது நம்பிக்கை. இப்படி மற்றவர்கள் மீது, மற்றவைகள் மீது இவைகளெல்லாம் எனக்கு இருக்கிறது, இவைகளெல்லாம் எனக்கு இருக்கிறது, ஆகவே எனக்கு எந்த கவலையும் இல்லை, அவைகள் மீது நான் நம்பிக்கை வைத்து அவைகளை சார்ந்து பற்றி கொண்டு நான் வாழ்ந்து விடுவேன் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லி தருகிறது, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி. பிறர் மீது நாம் சொந்தமாக எல்லளவும் நம்பிக்கை வைக்கவே கூடாது என்று நான் சொல்லவே இல்லை. நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். என் மனைவி என்னை பார்த்து கொள்வார், என் கணவன் என்னை பார்த்து கொள்வார், என் பிள்ளைகள் என்னை பார்த்து கொள்வார்கள், இதெல்லாம் இருக்க வேண்டிய நம்பிக்கை தான். ஆனால் அவை எல்லாவற்றை விட மேலாக நம்முடைய நம்பிக்கையை யார் மேல் வைக்க வேண்டும்? கர்த்தர் மேல் வைக்க வேண்டும். ஏன் கர்த்தர் மேல் வைக்க வேண்டும்? மற்றவைகள் மேல் வைப்பதை காட்டிலும் கூடுதலாக அல்லது முதலாவதாக கடவுள் மீது வைக்க வேண்டும் என்றால், மற்றவைகள் எல்லாமே கிவ் அண்ட் டேக் பாலிசியை மையமாக கொண்டவைகள். நாம் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறோம், ஒரு நிறுவனத்தில் ஒரு பெரிய பதவியில் நாம் இருக்கின்றோம். இன்றைக்கு இளம் தலைமுறையினர் சொல்லுகிறார்களே, எவ்வளவு சம்பளம் என்றால் 5 டிஜிட் 6 டிஜிட் என்று சொல்லுவார்கள். அப்படி கை நிறைய சம்பளத்தை அந்த நிறுவனம் கொடுக்கலாம். ஏன் கொடுக்கின்றார்கள்? நம்மிடத்திலிருந்து ஏதோ ஒன்றை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். நம்மிடத்தில் இருக்கிறவைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு அதற்கு தகுந்த சன்மானமாக நமக்கு ஊதியத்தை கொடுக்கின்றார்கள். வெறுமனே நம்மை கொண்டு சென்று
ஒரு பதவியில் வைத்துவிட்டு நமக்கு வேண்டியதெல்லாம் அவர்கள் கொடுப்பது இல்லவே இல்லை. இப்படி மனிதர்கள் மீது வைக்கிற நம்பிக்கை இருக்கிறதே, அது நம்மிடத்தில் என்ன அவர்களுக்கு லாபமாக இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும் என்பதை சார்ந்துதான் அவர்கள் நமக்கு உதவியாக இருக்கின்றார்கள். ஆனால் கடவுள் எப்படிப்பட்டவர்? நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லாத நேரத்தில் கூட நம்மை நேசிக்கின்றவராக இருக்கின்றார். எதுக்குமே நாம் பிரயோஜனமற்றவர்கள் என்ற நிலை இருந்தால் கூட நம்மை பெரிய காரியங்களை நம்மை கொண்டு செய்கிறவராகவும் நமக்கு செய்கின்றவராகவும் நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். அவர் நம்மிடத்தில் இருக்கிறதான நன்மைகளை பார்த்தோ அல்லது நம்மிடத்தில் இருக்கிறதான தனித்துவம் நிறைந்ததான குவாலிட்டிஸ் தகுதிகளை பார்த்தோ அவர் நம்மை நேசிக்கவில்லை. நீ என் மீது இந்த நம்பிக்கை வை, நான் உனக்கு இருக்கிற இப்படிப்பட்டதான அந்த குணநலன்களை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுவதில்லை. மாறாக நீ ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்ற கடவுளாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஆபிரகாமை குறித்து அப்படித்தான் வாசிக்கின்றோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுக்கு கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில், அவனுக்கு பிள்ளைகள் இல்லாதிருக்கும் போது உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் இந்த சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணினார். எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை! அவனுக்கு ஒன்றுமே இல்லாதிருக்கிறது. ஒரு அடி நிலம் கூட ஆபிரகாமுக்கு இது எனக்கு சொந்தமான இடம் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, அவனுக்கு பிள்ளைகளும் இல்லாதிருந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? உனக்கு இந்த தேசத்தை நான் சொந்தமாக நான் கொடுப்பேன், உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன். சாத்தியமே இல்லாத, அதற்கான ஆதாரமோ அல்லது அதற்கான வாய்ப்புகளோ இல்லாத நேரத்தில் கடவுள் சொல்லுகிறார், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தருவேன் என்று சொல்லி. ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகையினால்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். அப்படி கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கை வைப்போமானால் அவர் இல்லாத எதையுமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறவர்களாய் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கடவுள் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். கடவுள் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது எந்த அசாதாரணமான சூழ்நிலையும் அவர் நமக்கு சாதகமாக்கி மாற்றி தருவார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில் நிலவிக்கொண்டிருக்கிறதான சூழ்நிலைகள், நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிறதான சுகவீனமோ, பற்றாக்குறையோ, நெருக்கடியோ, தோல்வியோ, அவமானமோ, இதன் மத்தியில் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஆம், அந்த நம்பிக்கை ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தாது. அதற்கு பக்கத்தில் இருக்கிறதான 23ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம் சொல்லுகிறது, ஆம், அந்த நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயம் முடிவு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த நம்பிக்கை வீண் போகாது. நாம் நினைத்ததை விட, எதிர்பார்க்கிறதை விட மகிமையான காரியங்களை கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே அவர் மீது நாம் வைக்கிற நம்பிக்கையை கனப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து மகிமையினாலும் கிருபையினாலும் எல்லா விதமான ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பி வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.